சார், துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனை இப்போ மீண்டும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா எழுந்திருக்கு. இதற்கு என்ன நிலைன்னு நினைக்கிறீங்க? இதற்கு திமுக அரசினுடைய மெத்தன போக்கு. நேற்று சொல்லியிருக்காங்க, நாங்கள் செத்து போயிடுறோம் எங்களை விட்டுருங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. அது எவ்வளோ ஒரு ரணம் வலி நிறைந்த ஒரு வார்த்தை பாருங்கள். ஒரு ஆட்சியாளர் இதுக்கெல்லாம் இப்போ திமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தேர்தல் வெற்றிக்கனியை சுவைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாய்க்கு வந்த வாக்குறுதி எல்லாமே கொடுத்துட்டு அதில் எந்த கூச்சம் கிடையாது, வெக்கம் கிடையாது. இப்படி சொல்லிட்டோமே, இப்படி மக்களை ஏமாத்திட்டோமே அப்படிங்கிற ஒரு மூதாட்டி தன் காலணிகளை கலட்டி முதலமைச்சருடைய ஏன் இப்படியே செயல்படுறாங்க? ஒரு கவனமின்மை, கவனக்குறைவு, நமக்கு என்னன்ற ஒரு மெத்தன போக்கு அவங்க கிட்ட இருக்கா? ஒவ்வொரு அமைச்சரையும் எதை கொண்டு அடிப்பது என்று தெரியாமல் மக்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் மக்களை போய் பார்த்தால் என்ன நடக்குமோ என்று ஏற்கனவே அவர் வீட்டில் சாக்கடை மற்றும் மலம் கழிந்த மலம் போன்றவற்றை பேசாமல் இவங்க தமிழகம் தவிர்த்த மக்களுக்கான இயக்கம்னு பேரை மாற்றிட்டு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளருமான திரு அதிவீர ராமபாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனை ஒரு பூதாகர பிரச்சனையாவே 2-3 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம பார்க்கப்பட்டதா இப்போ மீண்டும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா எழுந்திருக்கு. இதற்கு என்ன நிலைன்னு நினைக்கிறீங்க? இதற்கு திமுக அரசினுடைய மெத்தன போக்கு காரணம். அவர்கள் தூய்மை பணியாளர்களை சரியாக அவருடைய கோரிக்கைகளை கேட்டு அதற்கு மாற்று ஏற்பாடுகளை கொண்டு வருவதாக இருக்கட்டும், இல்லை அவர்களுக்கு தீர்வு சொல்லுகிற வகையில் எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை என்பது ஒரு காரணம். இன்னும் சொல்லப்போனால் இதற்கு முன்னால் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அவர்களை அழைத்து அவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுத்து அவர்களுக்கு இவர்கள் கொடுத்த நம்பிக்கையினுடைய அளவு அந்த அளவுக்கு ஆசையை தூண்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, மிகப்பெரிய ஒரு ஆசையை தூண்டின மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் இப்படியெல்லாம் வாக்கு கொடுத்தீங்களே, எங்கள் பெயரை சொல்லியெல்லாம் கூப்பிட்டீங்களே, எங்களோடெல்லாம் உட்காந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணீங்க, குறைகளை சொல்லுங்கன்னு கேட்டீங்க, ஆனால் அதில் ஒரு குறை கூட நிவர்த்தி செய்யவில்லையே என்கின்ற அந்த வைத்தறிச்சல், ஏமாற்றப்பட்ட உணர்வு இருக்குது பாருங்கள். அதுதான் மிக மிக முக்கியமான காரணம். ஒரு அரசு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது. இப்போது இதை சொல்லுகிற போது நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா, அதிமுக கடந்த ஆட்சி காலத்தில் இது போன்று செய்யலையா அப்படின்னா, அதிமுக இது போன்று நிறுவனங்களுக்கு கொடுக்குவதற்கு முன்பாக அங்கே உள்ள தொழிலாளர்களை அழைத்து, தூய்மை பணியாளர்களை அழைத்து அவர்களுக்கு மாற்று இடங்களில் என்னென்ன வகையில் வாய்ப்பு இருக்கிறதோ அந்த உரிய அந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து மிக சரியாக அவர்களுடைய அந்த இதை கையாண்டது. ஆனால் திமுக அப்படி ஒரு அக்கறையோடு அவர்களோடு நடக்கவில்லை, இல்லை அவர்களுக்குடைய தேவையை உணர்ந்து சரி செய்யவும் முயற்சிக்கவில்லை. இப்போ இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் போராடி கொண்டிருந்த போது முதலமைச்சர் கூலி திரைப்படம் பார்த்துவிட்டு விமர்சனம் எழுதக்கூடிய நிலையில் நம்ம பார்த்தோம். அதாவது திரையில் தோன்றுகிற மாய பிம்பங்களுக்கு வருந்தி அது குறித்து பேசி அதற்கு விமர்சனம் எழுதி கண்ணீர் வந்து விட்டது என்று சொல்கிறார்கள். தங்கள் கண்ணெதிரே அது போன்ற கொடுமையை அனுபவிக்கிற தூய்மை பணியாளர்களுடைய நிலை குறித்து உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் எடுக்கிற கையெழுத்துக்களில் அந்த கண்ணீரை எளிதாக துடைக்க முடியும், அப்படி அதிகாரத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் பக்கம் திரும்புவதே இல்லை என்பதே எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு அரசாட்சி முறை அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அதனால தான் இன்றைக்கு அந்த மக்கள் ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போய் நேற்று சொல்லியிருக்காங்க, நாங்கள் செத்து போயிடுறோம் எங்களை விட்டுருங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. அது எவ்வளோ ஒரு ரணம் வலி நிறைந்த ஒரு வார்த்தை பாருங்கள். ஒரு ஆட்சியாளர் இதுக்கெல்லாம் வெட்கப்பட வேண்டும். ஆளுகிற மாநிலத்தில் ஒரு இத்தனை நாள் போராடிவிட்டு இறுதியில் இது கருணாநிதியினுடைய ஆட்சி என்று சொல்லுகிற அவருடைய சமாதிக்கு அருகிலே இருந்து கொண்டு நாங்கள் செத்து போகிறோம் என்று சொன்னார்கள் என்றால், இந்த திமுக அரசியல் ரீதியாகவும் தோற்றிருக்கிறது, ஆட்சி ரீதியாகவும் தோற்று போயிருக்கிறது. ஏழை எளிய மக்களின் கண்ணீரை கண்டும் மனம் இறங்காத கல்லஞ்சம் கொண்ட அரசாக இருக்கிறது என்பதையும் தான் நாம் இதில் பார்க்க முடியுது. இப்போ திமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தேர்தல் வெற்றிக்கனியை சுவைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாய்க்கு வந்த வாக்குறுதி எல்லாமே கொடுத்துட்டு அதனுடைய எதிர்வினையாகத்தான் மக்கள் இன்னைக்கு நடுரோட்டில் நின்று போராடிட்டு இருக்காங்க. நிச்சயமா இது நீங்கள் கேட்குறது ரொம்ப ரொம்ப ஒரு நியாயமான கேள்வியும் திமுக சந்தித்து கொண்டிருக்கிற எதிர்வினைக்கான பொருளும் இதுதான். இந்த கேள்வியில் தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல,
அரசு அதிகாரிகள் பழைய ஓய்வூதிய திட்டம் வந்துவிடும் என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இவர்களுக்கு வாக்களித்ததாக சொல்கிறார்கள். அதே போல் பகுதி நேர ஊழியர்கள், ஆசிரியர்கள் நிரந்தரமாக்கப்படுவோம் அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும், இப்படி பல கோரிக்கைகள். யார் என்ன கோரிக்கை கேட்டாலும் 2021, 2020 காலகட்டங்களில் நீங்கள் பார்த்த ஸ்டாலினெல்லாம் ஏதோ ஒரு அவ்வளவு திட்டங்களையும் மனுஷன் வச்சுட்டு நடந்து போயிட்டுருக்காரு வர்றாங்கிற அளவுக்கு வாக்குறுதியில் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. ஏதோ பாக்கெட்லேருந்து எடுத்து எடுத்து கொடுக்குற மாதிரி. அதில் எந்த கூச்சம் கிடையாது, வெக்கம் கிடையாது. இப்படி சொல்லிட்டோமே, இப்படி மக்களை ஏமாற்றிட்டோமே அப்படிங்கிற எந்த இதுக்கும் திமுகவோ அதன் கட்சிக்காரரோ ஒரு சிறு அளவு கூட வருந்தியது கிடையாது. நாம் கொடுத்த வாக்குறுதிகள் குறித்து கவலைப்பட்டதும் கிடையாது. அந்த ஒரு திரைப்படத்தில் சொல்கிறது மாதிரி தான், ஒரு விஷயத்தை நாம் சாதிக்க வேண்டுமென்றால், ஒருத்தனை ஏமாற்ற வேண்டுமென்றால் அவனுடைய ஆசையை அபரிமிதமாக தூண்டணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தூண்டுதலோடு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், பொய் வாக்குறுதிகள், மக்களை அவர்களுடைய இயலாமையை அல்லது தேவையை பயன்படுத்தி கொண்டு அதை ஒரு வாக்குறுதியை போல கொடுத்து அதை நிறைவேற்ற எந்த முயற்சியும் செய்யாமல் அவர்களை அப்படி தெருவில் விட்டுவிட்டு இந்த குடும்பம் மட்டும் நம்ம நிதியமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் சொன்னதை போல வெறும் 7 மாதங்களில் 30,000 கோடியை வைத்து கொண்டு மச்சானும் என்ன செய்வது என்று தெரியாமல் முழிக்கிறார்கள் என்று ஒரு ஆடியோ இன்னமும் பொது சமூக வலையங்களில் சுற்றிட்டு. ஒரு உதாரணத்திற்கு 7 மாதத்துக்கே 30,000 கோடினா, இப்போ இந்த ஆட்சி முடிகிற 5 வருடங்களுக்கு 60 மாதங்கள். 60 மாதங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,80,000 கோடி பக்கத்தில் இது போன்ற பணம் அந்த குடும்பம் மட்டுமே அவருடைய கணக்குப்படி வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறாங்கன்னு அவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்காங்க. ஆனால் ஒரு தூய்மை பணியாளர்கள் தெருவில் நின்று நாங்கள் இறந்து விடலாம் என்று நினைக்கிறோங்கிறாங்க. ஒரு மூதாட்டி தன் காலணிகளை கழற்றி முதலமைச்சருடைய படத்தின் மீது எறிகிறார். என்ன கோபமோ நமக்கு தெரியல. இன்னொரு இப்படி ஒவ்வொருத்தரும் நீங்கள் கொடுத்த 1000 ரூபாய் வைத்துக்கொண்டு அரை நாள் கூட ஓட்ட முடியல, ஏன்னா அவ்வளோ விலைவாசியும் ஏற்றிட்டு நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய் மதிப்பே இல்லாமல் போயிருக்கிறது என்று இன்னொரு மூதாட்டி அவங்க திமுக மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிற போது அங்கேயே போய் கேட்குறாங்க. இப்போ இது எல்லாம் ஏமாற்றப்பட்ட மக்களின் பெரிய வலியாகத்தான் திமுக இன்றைக்கு ஒவ்வொன்றையும் எதிர்கொண்டுகிட்டு. இப்போ வாக்கு வாங்கிவிட்டோம், முதலமைச்சர் அமைச்சர்கள் ஆகிவிட்டோம் என்பதனாலேயே இவர்கள் அந்த வாக்குறுதிகளையும் மக்களை ஏமாற்றியதிலிருந்தும் எங்கும் போய்விட முடியாது. இப்போ கடைசி காலத்தில் மக்கள் இந்த இடத்த அவங்க கரெக்டாக சூஸ் பண்ணுறாங்க. இப்போ மீண்டும் இது போன்ற பொய்களை இவர்கள் சொல்ல வருவார்கள். அப்படி சொல்ல வந்தால் தூய்மை பணியாளர்களாகிய எங்களை பாருங்கள், எங்களுக்கு எப்படிலாம் வாக்கு கொடுத்தாங்க, நாங்கள் செத்து போகலான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஆட்சி இருக்கிறது. மீண்டும் இதை போல் ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொண்டு வருவாங்க, ஆசையை தூண்டுவதற்கு, இல்லை அதை மடைமாற்றம் செய்வதற்கு, இல்லை வேறு ஏதாவது சொல்லலாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தூண்டுவாங்க. இப்போ சமீபத்தில் கூட 30 லட்சம் பேருக்கு மீண்டும் மாதம் 1000 ரூபாய் கொடுப்போன்னு சொல்லிட்டு 13 லட்சமாக அதை கூட நிறைவேற்ற முடியாமல் 13 லட்சம் பேருக்குன்னு சொல்லி ஒரு விழாவை எடுத்து நேற்று கூட அவன் தாம் தூம்னு பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போது இந்த திட்டத்திற்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்கல்ல, இவர்களுக்கு 13 லட்சம் பேருக்கு உங்களால் திட்டம் கொடுக்க முடிவதாக சொல்லுகிற நீங்கள், இந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு 2-3 வார்டில் எவ்வளோ பேர் இருந்துருவாங்க, அவர்களுடைய நலன் குறித்து ஏன் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல? அப்போ இவங்க முடிவு பண்ணாங்க எப்படின்னா, இப்போ தூய்மை பணியாளர்களை இந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய நெருக்கடிக்கு நாம் ஆட்படுத்தி இருக்கிறோம், அதனால் இவர்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, மீண்டும் இவர்களுக்கு என்ன செய்தாலும் அது வாக்காக மாறாது, அதற்காக நாம் ஒரு புது முயற்சியாக வேறு யாராவதுக்கு கொடுத்து பார்க்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நிதியை வைத்துக்கொண்டு விளையாடுகிற அரசியலை திமுக செய்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த வால்யூம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஏன் செய்திருக்கக்கூடாதுங்கிற நியாயமான கேள்வி எழுது இல்லையா? அப்படி பார்க்குற போது இப்போ திமுக திட்டங்களை வைத்துக்கொண்டு பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களுடைய ஆசையை தூண்டிவிட்டு ஆட்சிக்கு வரலாமான்னு நினைக்கிறாங்க. அப்படி வருகிற ஆட்சியெல்லாம் இப்படித்தான் மக்களிடம் மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கு இவர்களுடைய போராட்டங்களும் திமுக சாட்சியாக இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த போராட்ட காலம் முழுவதுமே மக்களினுடைய மிகப்பெரிய ஆதங்கத்தை நம்மளால கண்கூடார பார்க்க முடியுது. அப்படி என்ன இவங்களுக்கு வேலை நிர்ணயம் செய்ய முடியாத அளவுக்கு அரசுக்கு ஒரு நெருக்கடி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ நீங்கள் இப்படி இதை போன்று தொழிலாளர்கள் கோரிக்கை வைக்கிற போது நெருக்கடிம்பாங்க, இல்லை சாதாரண மக்கள் எங்களுக்கு பொங்கலுக்கு ஏதாவது ஒரு 1000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டால் ஐயோ நாங்கள் நிதியே இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கம்பாங்க.
சரி, நீங்கள் வெளியே இந்த மாதிரி கோரிக்கைகள் இல்லாத ஒரு இடத்துல வந்து திமுககாரரே அமைச்சர்களே கேட்டோம்னா, நாங்கள் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியில் இருக்கோம்பாங்க, ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம்பாங்க. ஏன்னா ஒரு சாதாரண கோரிக்கையை நிறைவேற்ற முடியவில்லை, நீங்கள் இரட்டை இலக்க பொருளாதாரத்தில் இருந்தாருன்னா ட்ரில்லியன் பொருளாதாரம். இப்போது இந்த ரெண்டையும் எடுத்து வைத்துக்கொண்டு இந்த இரட்டை இலக்க பொருளாதாரம் ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி வளர்ச்சி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உண்மையா? அப்போ இயல்பாகவே சில மதிப்பீடுகள் சில விலை உயர்வுகளால் இப்போது 9.99 அந்த ரேஷியோவில் இருக்கிறது, அடுத்து 0.01 வந்தாலே 10ன்னு ஆயிரும், இரட்டை இலக்கம் ஆயிரும். இதற்கு முன்னால் எத்தனையில் இருந்தது? இரட்டை இலக்கத்திற்கு நாங்கள் எத்தனை 5 பாயிண்ட் அதிகரிச்சிங்களா இல்லை 7 பாயிண்ட் அதிகரிச்சிங்களான்னு சொல்லணும் பார்த்தீங்களா? அப்படி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சொல்கிறது எல்லாம் பொய். அதற்கு நிதி கொடுங்கள், மக்களுக்கு இந்த திட்டத்தை செய்யுங்கன்னா எங்கிட்ட கையில் காசு இல்லைம்பாங்க. அப்போ இது எல்லாமே எந்த வகையில் யாரையுமே திருப்திப்படுத்துறது. இரட்டை இலக்கம்னு சொல்கிறதுலையும் பொய். உண்மையான இரட்டை இலக்கம் அந்த வார்த்தைக்கும் அது வளர்ச்சியை குறிப்பதாக அவர்கள் குறிப்பதற்கும் அது பொருந்தாமல் பொருளாதார ரீதியாக போய் கேட்டால் கடன் வாங்கிட்டு இருக்கீங்க. ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி உயர்றோங்கிறீங்க, அப்போ ட்ரில்லியனில் போகிறவங்க ஏன்டா 4.7 லட்சம் கோடி கடன் வாங்குறீங்கன்னு கேட்டால் அதுக்கும் பதில் இருக்காது. சரி, அடிப்படை கட்டமைப்புகளுக்கு நீங்கள் வாங்குகிற கடனில் அல்லது ஒரு மாநிலத்தில் வருவாயில் அதிகமாக செலவழிக்கிறீங்கன்னா அப்படி 50% அடிப்படை கட்டமைப்புக்கு செலவிடுகிற மாநிலங்களின் பட்டியலிலே தமிழ்நாடு இல்லை. அப்போ எவ்வளோ குறைவாக செலவழிக்கிறாங்க. மீதி எல்லாமே அப்படியே எடுத்து அப்படி செலவு பண்ணுற மாதிரியான ஒரு பொருளாதார நடவடிக்கையை தான் இவங்க வச்சுருக்காங்க. அதற்கு ரகுராம் ராஜன் வேறு ஆலோசனை குழு, பொருளாதார அறிஞர்களெல்லாம் கொண்டு வந்து குழு போட்டு வேறு வச்சுருக்குங்கிறாங்க. இப்படி இருப்பவர்கள் எல்லாராலும் ஒரு சாதாரண ஏழை எளிய மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியவில்லை தானே. இப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியில் வந்து வளர்ச்சிக்கான திட்டங்களும் இருக்கும், வறுமையை ஒழிப்பதற்கான திட்டங்களும் இருக்கும். இந்த இரண்டில் ஒன்றை பெரிதாக வளர விட்டாலோ அல்லது நலிவடைய விட்டாலோ சமுதாயம் ஒரு மிகப்பெரிய சீர்கேட்டை அடையும். அதனால் மக்களுடைய கோரிக்கைகளையும் நாம் நிறைவேற்றணும். அவர்களுடைய வலிகள் ரணங்கள், பொருளாதார ரீதியாக அவர்கள் சந்திக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள், இதையெல்லாம் சரி பண்ணணும். அதே நேரத்தில் வளர்ச்சிக்கும் தேவை நாட்டுக்கு, அந்த வளர்ச்சியும் பெருக்கணும். இந்த இரண்டும் ஒரு இடத்துல பேலன்ஸாக வந்து நிற்கிற போது தான் அந்த நாடு வந்து பொது அமைதியிலும் சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், வாழ்வாதாரமாக இருக்கட்டும், இது எல்லாத்திலும் சிறந்து விளங்க முடியும். இப்போ ஸ்டாலின் அரசில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஏன் அதிகரிக்குன்னா இவங்ககிட்ட சமத்தன்மையான நிதி நிர்வாகம் இல்லை. இப்போ அடுத்து பாருங்கள், போதைப் பொருள்கள் அதிகமாக புழங்குது, ஏன் குற்றங்கள் அதிகரிக்குது? அப்போ சரி, ஒவ்வொரு மக்களுக்குமான உரிய முன்னேற்றத்தை வழங்காததால் அந்தந்த மக்கள் தங்களுக்கு நேராக எதிர்க்கிற குற்றச்செயல்களிலிருந்து அல்லது குற்றச்செயல்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இப்படி திமுகவின் பொய்யான வாக்குறுதி திட்டங்கள் செயல்படுத்தாத தன்மையால் மக்கள் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க. அதில் பெண்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலையை உணரக்கூடிய அளவுக்கு திமுக அரசால் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளோ ஒரு கொடூரமான ஆட்சியை இந்த திமுக கொடுத்து கொண்டு. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனை எல்லாமே அடிப்படையாக வச்சு பார்க்கும்பொழுது திமுக அரசு இந்த பிரச்சனைக்கு பொருளாதாரத்தை ஒரு காரணமாக கை காமிச்சாலுமே அட்லீஸ்ட் வந்து மக்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் இருக்குல்ல சார். நம்ம மக்கள் போராடுறாங்க, அவங்க மூலயமா தான் நம்ம ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து புரிஞ்சு அந்த இடத்துல பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது, அவர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க இருக்குது. சேகர் பாபுலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போன வாட்டி பிரச்சனை நடந்தப்போ பின்வழியாக போயிட்டு போன சம்பவங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் இப்படியே செயல்படுறாங்க? ஒரு கவனமின்மை, கவனக்குறைவு, நமக்கு என்னன்ற ஒரு மெத்தனை போக்கு அவங்க கிட்ட இருக்கா? இல்லை, மெத்தனை போக்கு ஒன்று. அடுத்து வந்து பதில் சொல்ல முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா சொன்னது எல்லாம் போய் அங்கே நின்று நேர் வழியாக சென்றால் இன்னும் இந்த திமுக அசிங்கப்பட்டு விடும் என்பது அவங்களுக்கு தெரியும். அதாவது எப்படி மக்கள் திமுகவால் ஏமாற்றப்பட்டு விரக்தியில் இருக்காங்களோ அதை விட எம்எல்ஏக்கள்லேருந்து அமைச்சர்கள் வரை மக்களிடம் அருகில் போனால் எப்படி பொன்முடிக்கு சாக்கடையால் அள்ளி வீசினார்களோ அதுபோல் வீசி விடுவார்களோ என்கின்ற பயம். இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக தான். பொய்யான வாக்குறுதி, மக்களை ஏமாத்தினது. அப்போ அவர்கள் செயலுக்கு அன்றைக்கு தேர்தல் வெற்றி என்கின்ற ஒன்று கிடைத்தாலும் அதற்கு எதிர்ச்செயலாக ஒவ்வொரு அமைச்சரையும் எதை கொண்டு அடிப்பது என்று தெரியாமல் மக்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் மக்களை போய் பார்த்தால் என்ன நடக்குமோ என்று பயப்படுறாங்க.
சேகர் பாபுவெல்லாம் அந்த ஆலயத்துக்குள்ளே மக்கள் விமர்சிக்க துணிந்து விட்டார்கள்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு விரக்தியினுடைய உச்சத்தில் மக்கள் இருப்பாங்கன்னு பாருங்க. இது எல்லாமே அதாவது பொய்யும் புரட்டும் சொல்லி ஆட்சிக்கு வருவது, ஆட்சிக்கு வந்த பின் அதை குறித்து மக்களை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறது, இது எல்லாம் தான் மீடியாவை பார்த்தாலும் ஓடுறது, இல்லை மீடியாவை திட்டுறது. இப்போது இப்போ அதிமுக குறித்து இல்லை எதிர்க்கட்சி தலைவர் குறித்து அதிமுக பலகீனம் இப்படி எவ்வளவோ குற்றச்சாட்டுகளை பல மீடியாக்கள் கட்டவிழ்த்து விட்டாலும் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டிலாவது நாங்கள் பத்திரிகையாளர்களை நீங்கள் எந்த டிவின்னு கேட்குறோமா, இல்லை நீங்கள் தள்ளி போங்கன்னு சொல்கிறோமா, இல்லை நீங்கள் முடிச்சுட்டு பேட்டியை முடிச்சுட்டு போங்கன்னு சொல்கிறோமா, இல்லை கையை தட்டி விட்டு போகிறோமா? இல்லை. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இவ்வளோ பதட்டம், இவ்வளோ பயம், அல்லது பார்க்காமல் ஓடுறது, ப்ரெஸ் வருதுன்னு சொன்னால் கண்ணாடி காரை ஏற்றி விட்டு ஓடுறது. நிச்சயமா இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில் எடுத்துட்டோம் அப்படின்னா பல பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்குமே இந்த இஷ்யூ நடந்துட்டு இருக்க பேரலா சவுக்கு சங்கர் அவங்களையுமே கைது செய்வதற்கான ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. ஆமாம், கைது பண்ணிட்டாங்க. காலையிலேருந்து பெரிய முயற்சி, ஏதோ ஒரு பெரிய தீவிரவாதியை கைது செய்வதைப் போல குற்றம் செய்துவிட்டு யார் இவர் இங்கே இருக்கிறார் என்று தெரிந்தும் பல ஆண்டுகள் கைது பண்ணாமல் இருக்கக்கூடிய பல வழக்குகளை நாம் பார்க்குறோம். அதுவும் திமுகவுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்றால் கைதுங்கிறதே கிடையாதுங்கிற நிலைமை இருக்குது. எவ்வளோ மிகப்பெரிய வழக்கு, போதை கடத்தல் வழக்குகள்லேருந்து பல வழக்குகளில் திமுககாரர்களே சிக்கி கொண்டிருக்காங்க. இப்போ சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவினுடைய இது போன்ற அந்த ஆட்சியினுடைய அவலங்களை ஒரு பக்கம் எடுத்து வைக்கிறார். இன்னொரு பக்கம் காவல்துறை எப்படி திமுக அரசுக்கு துணை போகிறது, மக்களுக்கு துணையாக இல்லை, எப்படியெல்லாம் அங்கும் ஊழல் புரையோடி கிடக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கமிஷனர், சென்னை கமிஷனர் குறித்து அது சார்ந்த ஊழல் குறித்து அவர் மீது இருக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகள், சந்தேகங்கள் குறித்து தொடர்ந்து விவாதிச்சுட்டு வர்றார். இப்போ தமிழ்நாடு திமுகவையும் விமர்சிக்கிறார், இங்கே இருக்கக்கூடிய கமிஷனரையும் விமர்சிக்கிறாருங்கிற போது இப்போ இந்த கமிஷனர், திமுக காவல்துறை அமைச்சர், முதலமைச்சர், இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பத்திரிகையாளரை ஏதோ ஒரு பெரிய தீவிரவாதி அரெஸ்ட் செய்வதைப் போல எந்த விதமான ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணாமல், இன்னும் சொல்லப்போனால் அந்த வழக்கறிஞரை தம்பி நம்ம அந்த வழக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கிட்ட இப்போ கூட பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் போட்டிருக்கிற வழக்குகளில் ஒரு பிரிவு தனிநபருக்கு இடைப்பட்ட ஒரு பரிவர்த்தனை சார்ந்த பிரிவாக இருக்குது, குற்ற வழக்கு பிரிவு பதிவு செய்யப்பட்டது. இன்னொரு வழக்கு பொது அமைதிக்கு குந்தம் விளைவித்ததுன்னு அதிலே வருது. இது என்னென்ன ஒன்றுக்கு ஒன்று முரண் இல்லாமல் வழக்குகளை பதிகிறாங்க. இது அப்பட்டமாக இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு, இவரை எப்படியாவது கைது செய்ய வேண்டும். அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டில் கூட 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான் அந்த குற்றச்சாட்டுகளுடைய தன்மை. ஆனால் அதற்கு அவர்கள் வழக்கு பதிந்திருப்பது 10 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை வரக்கூடிய பிரிவுகளில் போடுறாங்க. அதனுடைய ஒரே நோக்கம் இவரை நோட்டீஸ் கொடுத்து நான் பெயிலபிளாக கொண்டு வரணுங்கிற இன்டென்ஷன் ரொம்ப தெளிவாக அதுக்குள்ளே தெரியுது. அப்போ எவ்வளவு ஒரு மிகப்பெரிய தீவிரவாதியை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இந்த வழக்கு பிரிவுகளை அவர் இந்த வழக்கில் சொல்லி அவர் அழைத்துட்டு போகிறதும் கைது செய்வதும், பொய்யான வழக்குகளை 6-7 வழக்குகளை போட்டு வைத்திருக்காங்க. அப்போ இதில் ரிமாண்ட் பண்ணால் தொடர்ந்து அந்தந்த வழக்குகளையும் ரிமாண்ட் காமிப்பாங்க. அவர் பெயில் கிடைக்கிறது, வெளியே வருவதற்கு பெரிய காலதாமதத்தை ஏற்படுத்துகின்ற வேலை என்று பல வேலைகளை செஞ்சிகிட்டு இருக்காங்க. செஞ்சு தான் இது போன்ற அரசு. இது பத்திரிகை ஊடக சுதந்திரத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் நம்ம பார்க்குறோம். பத்திரிகை துறை மீது ஏவப்பட்ட ஒரு வன்முறையாகவும் பார்க்குறோம். ஏற்கனவே அவர் வீட்டில் சாக்கடை மற்றும் மலம் கழிந்த மலம் போன்றவற்றை கரைத்து இவர்கள் செய்த அராஜகங்கள்லாம் இருக்கிறது. அப்படி ஒரு விமர்சனமாகவே இருக்கட்டும், அவர் வைப்பது விமர்சனம் என்றால் அதற்கு எதிர் விமர்சனம் தான் வைக்க வேண்டும். அதற்காக அதை விடுத்துவிட்டு நீங்கள் ஆட்சி அதிகாரம் இருப்பது என்பதற்காக காவல்துறையை ஏவி விடுவது, இது போன்ற அராஜக வேலைகளில் ஈடுபடுவது என்பது இப்போ சட்டம் ஒழுங்கு நீங்கள் எந்த அளவுக்கு பராமரிக்கிறீர்கள், இல்லை காவல்துறையை எதற்காகவெல்லாம் பயன்படுத்துகிறீர்கள் என்பதும் இதில் தெரியுது இல்லையா. இப்போது சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கே ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கார். அந்த ஆஃபீஸில் டெய்லி வீடியோஸ் எடுத்து போட்டுட்ருக்கார். எங்கேயும் ஓடி போகிறதில்ல. அவர் வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது, எல்லாமே தெரியுது. அப்போ இதில் நீங்கள் இவ்வளவு அதாவது ஒரு செய்தியாக்கிறது, இது போன்று இனிமேல் யாராவது பேசினீர்களா உங்களுக்கும் இதே போன்ற நிலைமை தான் என்று காட்ட முயற்சிக்கிற ஒரு துணி இருக்கு இல்லையா. இப்படி பல வகைகளில் பத்திரிகையாளர்கள் நசுக்கப்படுகிறார்கள் என்பது நம்ம பார்க்க முடியுது.
இதுக்கு எல்லாம் அடிப்படையான காரணம் என்னென்னா திமுகவினுடைய இந்த அதாவது சரியில்லாத ஆட்சி முறைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். இதுதான் எல்லாத்துக்குமான அடிப்படை. இப்போ விமர்சனங்கள் எங்கே எழும்? தவறுகள் எங்கே நடக்கிறதோ அங்கே விமர்சனம் எழுப்புகிறது. இப்போ தவறே இல்லாததை விமர்சனமாக நாம் சுட்டி காட்டினால் மக்கள் மன்றத்தில் அது எடுபட போடுறது. பொய்யான ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருந்தால் யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா? அப்போ வைக்கின்ற விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்வினை இருக்கிறது என்றால் அப்போ மக்கள் அதை நேரடியாக அதனால் பாதிக்கப்படுகிறார்கள்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அதை உங்களுடைய நடவடிக்கை, நீங்கள் உங்கள் திட்டத்தை, நீங்கள் சொன்ன வார்த்தைகளை, இல்லை உங்கள் கட்சிகளுக்குள் அல்லது ஆட்சியில் நடக்கின்ற முறைகேடுகளை சரி செய்ய வேண்டியது தான் சரியான நடவடிக்கையுடைய. இதை குற்றம் சொல்பவர்களை, விமர்சிப்பவர்களை ஒரு பதம் பார்த்து விடுகிறேன்னு சொல்கிறது எப்படி சரியான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் இது? அதனால் திமுக வாய்ப்பேச்சில் தான் சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு பத்திரிகையாளர் பெங்களூர்லேயோ ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ கைது செய்யப்பட்டிருந்தா இன்றைக்கி ஒட்டுமொத்த திமுகவே ரோட்டுக்கு வந்து பார்த்தீர்களா, ஒரு பத்திரிகையாளரை இப்படி செஞ்சுட்டாங்கன்னு பயங்கரமாக பில்டப் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க செய்கிறது பக்கத்து மாநிலங்கள் இல்லை இந்தியாவிலே வேற எங்கும் நடக்காத அளவுக்கு ஒரு கொடூரமான தாக்குதலை பத்திரிகையாளர்கள் மீது வன்முறை ஏவுறதுல இவங்க தான் முதலாளாக இருப்பாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தீங்கு நடந்தாலும் அது நடந்தால் இவங்களால தான் நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இல்லாதவங்களுக்கு என்ன தீங்கு நடந்தாலும் இவங்க கேட்பாங்க. திமுக பார்த்தீர்களா, அங்கே அப்படி நடந்துருச்சு, அங்கே மணிப்பூரில் இப்படி நடந்துருச்சு, அது அப்படின்னு தான் வரும். தமிழ்நாட்டில் நீங்கள் கள்ளச்சாராயம் குடித்து எத்தனை பேர் இறந்து போகிறார்கள் அது குறித்து பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க. அவங்க கூட்டணி கட்சியும் பேசாது. பத்திரிகையாளர் இப்படி நசுக்கப்படுகிறார்கள், கூட்டணி கட்சியும் பேசாது, அவங்களும் பேச மாட்டாங்க. அவங்க ஆட்சியில் என்ன வேணாலும் நடக்கலாம். உலகத்தில் இல்லாத அராஜகங்களை அத்தனையும் கட்டவிழ்த்து விடுவாங்க, நடத்துவாங்க. ஆனால் வெளி வேஷத்திற்கு பக்கத்து மாநில மக்கள் பேசாமல் இவங்க வந்து தமிழகம் தவிர்த்த மக்களுக்கான இயக்கம்னு பேரை மாற்றிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே இந்த அடுத்த ஆட்களுடைய வீட்டு பிரச்சனைக்கு போய் குரல் கொடுக்குற நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையை கவனிக்க மாட்டோம். அது போல தான் இருக்குது. சமூகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இயல்பாகவே எல்லாருக்குமே இருக்குது. அதுவும் பத்திரிகை நண்பர்களுக்கு அதிகபட்சத்தில் இருக்குன்றப்போ அவங்களுடைய உரிமையை முடக்கிறதா இருக்கட்டும், மக்கள் என்ன நம்பி வாக்குகளை கொடுத்து ஒரு நபர்களை அரியணையில் உட்கார வச்சுருக்காங்களோ அவங்களுடைய நம்பிக்கையை எந்த அளவுக்கு சீர்குலைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இப்போ நம்மளால் கண்கூடார பார்க்க முடியுது. இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஸ்டாலினுடைய அரசு அடுத்த முறையும் ஆட்சியை பிடிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது அவங்களுக்கே வராது. அதனால தான் நாங்கள் சும்மா 200 ஜெயிச்சிரும் 200 ஜெயிச்சிரும்னு சொல்கிறதெல்லாம் இனி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தெரிந்ததனால், சரி ஒரு எதிர்க்கட்சி நிலைமைக்காவது வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஜெயித்து விடுவது என்கின்ற தோற்றத்தை ஏற்படுத்தினால் தான் ஓரளவுக்காவது வர முடியும், ஒரு அதாவது ஒரு நாகரிகமான தோல்வியை சந்திக்க முடியும் அப்படிங்கிற முடிவு எடுத்தவர்கள் தான் இது போன்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய நடவடிக்கையிலும் பதட்டத்திலும் அவர்கள் பேசுகின்ற பேச்சிலும் ஒரு விஷயம், ஒரு அரசியல் கட்சியாக தொடர்ந்து நம்ம கவனிக்கிற எல்லாருக்குமே தெரியும், திமுக இனி ஆட்சிக்கு வர முடியாது என்பதை அவர்களே புரிந்து கொண்டார்கள். அந்த பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பதற்கு பல வகைகளில் இது போன்ற செய்திகளை தினம் தினம் உருவாக்குவதும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இன்றைக்கு சவுக்கு சங்கர் குறித்து அனைத்து ஊடகங்களும் அவரை கைது செய்ய போகிறாங்க, அப்படி செய்ய போகிறாங்க, இதுன்னு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி ஒரு கல்லில் 2 மாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பத்திரிகையாளரை முடக்குவதற்கு ஒரு நடவடிக்கை, செய்திகளில் இதையே பேச வைத்து திமுகவின் குறைகளை, குற்றங்களை, திமுகவுக்கு எதிரான நடக்கின்ற போராட்டங்களை மறைக்கிறது. இப்போ 2 ஆங்கிள்லையும் இவங்க அதை பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்போன்னா தோல்வியினுடைய உச்சத்தை, மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறவர்கள் தான் இந்த மெத்தட் எடுப்பாங்க. அதை திமுக சரியாக எடுத்திருக்கிறதுனா அப்போ தோல்வி என்பது திமுகவுக்கு தவிர்க்க முடியாது 2026 என்பதை மிக தெளிவாக உயர்ந்திருக்காங்க. அது எதிர்க்கட்சி என்கின்ற நிலைக்கு வர முடியாத இடமாக இருந்து விடுமோ? நம்ம இப்போ விஜய் அடிக்கடி சொல்வார், எனக்கும் திமுகவும் தான் போட்டி, எனக்கும். அது 2ஆம் இடத்திற்கான போட்டியாக அது இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. ஆட்சிக்கு அதிமுக போவதற்கு எந்த தடைகளும் இங்கே இல்லை. ஆனால் எதிர்க்கட்சியாக யார் வந்து அமர்வதில் விஜய்க்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய போட்டி நடக்குது என்பதை இவர்களுடைய இந்த செயல்கள் நமக்கு மிகச்சரியாக உணர்த்துகிறது. ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி.